ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம ராதிகா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாமா. என்னன்னு கேட்குறீங்களா? ராதிகா வந்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, நம்ம ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஆகுதுமா அப்படின்றாங்க. கண்டிப்பாக தப்பு தான் உங்கள் அம்மா உன் வீட்டுக்குள்ளே விட்ட மாதிரி அதுதான் மிகப்பெரிய தப்பு. தயவுசெய்து உங்கள் அம்மாவை துரத்தி விட்டுரு. உங்கள் அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சு வெளியே சொல்ல மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பாக்கியா எப்படியாவது அவங்க மாமியார் வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கையோடு போராடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, கோபி ஒரு பக்கம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு 2 பேருமே வெளியே போயிடுங்க, மூஞ்சிலே முழிக்காதீங்கன்னு கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. இவங்கள திட்டினெல்லாம் இருக்கட்டும், பசிக்கிற வெளியே அனுப்பப்பா அப்படின்னு சொன்னால் இவர் இவ்வளோ தூரம் தம் கட்டிக்கிட்டு இருக்காரு. குடிக்காரன் பேச்சு விடிஞ்சா போச்சு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தூசி தட்டி விட்ட மாதிரி இவங்க மாட்டில் போய் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. மறுநாள் விடியுதுங்க. விடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரிலன்னு சொல்லிட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம செல்வி ஒரு படி மேலே போய் பட்டையை போட்டு வந்து நான் காவடி எடுக்கிறேங்குது. ஐயோ இவ்வளோ பாசமா? சரி விடுங்க, முதலாளி அம்மா மேலே இவ்வளோ பாசம் இருக்கிறது தப்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப ஃபீலிங்ஸில் உட்காந்துருக்காங்க. தாத்தா ஒரு பக்கம் நான் வரவே இல்லை, என்ன நடக்குதோ தெரில, அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்களோ தெரில அப்படின்னு முடிவே பண்ணிட்டாரு. சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் நீங்களே நம்பலாமா? நியாயம் ஜெயிக்காதுன்னு நீங்கள் நம்பலாமா? எந்திரிங்க தாத்தா, போங்க தாத்தான்னு ஒரு அட்வைஸை போட்டு எல்லாரும் கிளப்பி விட்டாங்க. ஒரு வழியாக கிளப்பி கூட்டு வந்தாங்க. நான் இவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறத என்னால் பார்க்க முடியாது, அவள் மூஞ்சியை என்னால் பார்க்க முடியாது, என்னால் கூட இருந்து இப்படி காப்பாற்ற முடியலையே, நான் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டானா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாங்க. எல்லா பொண்ணுங்களுக்கும் உள்ள நிலைமை தாங்க இது. பரவாயில்ல விடுங்க, போய் சமாளிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியாவுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நியாயம் ஜெயிக்கும், இன்னைக்கு ஜெயிப்போம் அப்படின்ட்டாங்க. மயூர் ஏற்பாடு பண்ணிட்டாங்களோ என்னமோ, திடீர்னு மயூவை பிடிச்சிட்டு வந்து நிற்க வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பாட்டி ஒரு பக்கம் ஃபீலிங்ஸில் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.